சேலம்க்கு வந்திருக்கோம். என்னடா சேலம்ன்றீங்களா? க்யூபோட பன்னீரை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே சாப்பிட்டு பார்த்துருவோம். பன்னீர் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தமிழ்நாடு ஸ்டைல் பர்கர் உள்ள அந்த பேட்டி மட்டும்தான் மிஸ்ஸிங். ஹாய், திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் எவ்ரிதிங் யூ நீட். இன்றைக்கி நம்ம வந்து ஒண்டர்ஃபுல்லான ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்லான்னு இருக்க போகிறோம். ஸ்நாக்னோடனே நீங்கள் வந்து இந்த சமோசா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சமோசா கட்லெட் நினச்சாதீங்க. இது நம்ம ஊர் பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஊருக்கு வந்திருக்கோன்னே சொல்லலாம். சேலம்க்கு வந்திருக்கோம். என்னடா சேலம்ன்றீங்களா? ஆக்சுவலாக சேலம் தான் பாண்டிச்சேரி மக்களுக்காக இங்கே வந்துருக்கு. சேலமோட ஃபேவரட்டான டிஷ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து எப்படி நம்ம ஊரில் பானிபூரி கடை தெருவுக்கு 4 இருக்குமோ அந்தமாரி இந்த கடை வந்து சேலமில் தெருவுக்கு 4 இருக்கும். என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா சேலம் தட்டு வடை செட்டு. ஸோ அதை தான் நம்ம சாப்பிட்லான்னு இங்கே வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்ல போனால் இங்கே சம்பா கோயில் இருக்கும். இமாக்லேட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லையா? அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு தெரு போவோம். அங்கே வந்து ஆக்சிஸ் பேங்கோட மெயின் பிரான்ச்சு, அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம கடை போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு அப்படியே மெனு கடை பார்த்துருவோம். இந்த தட்டு வடை செட்டுலேயே இவங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக அவங்ககிட்ட கேட்க போனால் இது வந்து அவங்க வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு மெனு கொடுத்துருக்காங்க. தட்டு வடை செட்டு இருக்குது, நொறுக்கல்னு ஒன்று வெரைட்டி இருக்குது. அண்டு நம்ம வந்து எப்பவுமே இதெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு ஐட்டத்துக்கு போவோம் இல்லையா? அதுமாரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கட்லெட்டு அந்தமாரி ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. குழி பணியாரம் கூட இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது நமக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிவிடுவோம். என்ன ஆர்டர் பண்ணலாம்? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? உங்களை கேட்கக்கூடாதுன்றீங்களா? அது நம்மளே சொல்லிவிடுவோம். அந்த தட்டுவடை செட்டில் அந்த பன்னீர் வைப்பீங்களா? அது வச்சு அந்த தட்டுவடை செட்டு கொடுத்துருங்க. நொறுக்கல்ல வந்து ப்ளெயின் நொறுக்கலே கொடுத்துருங்க. அந்த பன் செட்டுன்றது அது ஒன்று கொடுத்துருங்க. அந்த 3 கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஆர்டர் சொல்லியாச்சு. தட்டுவடை செட்டில் வந்து அந்த பன்னீர் போட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. நம்ம அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் நொறுக்கல்ல வந்து ப்ளெயின் தான். ஏன்னா ஆக்சுவலாக இல்லைன்னா டொமேட்டோ, ஆனியன்ஸ் இதுமாரி வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ளெயின் எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். அண்ட் பன் செட்டுன்னு ஒன்று இருக்குது. இதுவும் ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய ஃபேமஸ். ஒரு தாத்தா கடை கூட சேலமில் இருக்குது. ஸோ அது இங்கே வந்துருக்கு. நம்ம அதையும் ஒரு பர்கர் ஸ்டைலில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. பார்த்துக்கோங்க. 5 வச்சு ஒரு பிளேட். அது இதோட ரேட்டு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் எண்டில் கூட சொல்கிறேன் வேர்டிக்கில். ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து இது தான் கேட்டிருந்தோம் பன்னீர் வச்சு. அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னதுக்கு. ஒன்று வந்து மயோனஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொன்றுல வந்து பன்னீர், இன்னொன்றுல வந்து கார்லிக் வச்சு கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ரைடு கார்லிக். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஒன்று எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு மயோ பார்க்கறதுக்கே டெம்டிங்காக இருக்குது. இது பார்க்கறதுக்கு ஹெல்த் கான்ஷியஸோடு பண்ண மாரி இருக்குது. ஏன்னா பீட்ரூட், கேரட் போட்டிருக்காங்க, ஆனியன்ஸ் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துமே வந்து ஒரு எல்லாடையில் சாண்ட்விச் மாரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லவக்குன்னு ஒரு ஆய் போட்டுருவோமா? ஸோ வாய்ப்புல ஒரு ஃப்ளேவர் பாம் வச்ச மாரி இருக்குது. அந்த காய்கறி இருக்கிறதுல பீட்ரூட்டும் கேரட்டும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து கிரேட் பண்ணி அது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே சும்மா ஃப்ளேவர்ஸ் தெரியுது. ஸ்பைஸஸும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஸ்பைஸ் வந்து அதிகமாக சாப்பிடுங்களா இல்லை உங்களுக்கு எப்படி மீடியமாக போடணுமான்னு. ஸோ நம்ம வந்து ஹையாக தானே சாப்பிடலான்ட்டு ஹையாக வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக்கில் ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். கார்லிக்குன்னொடனே பெருசாக இதை பூண்டு அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மைக்கில் சவுண்டு கேட்குதா க்ரன்ச்சியாக? இப்படிதான் கடக் மடக் கடக் மடக் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னொரு ஃப்ளேவர் வந்து பன்னீர். உள்ளே வந்து ஒரு க்யூபோட பன்னீரை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ
ஸோ அதையுமே சாப்பிட்டு பார்த்துருவோம். பன்னீர் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பாருங்க, இதுதான் உள்ள ஸ்டஃபிங். ஒரு சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தான். இதை வந்து அந்த ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். இதை சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ ஆஃபீஸ் முடிச்சு எல்லாம் போகிறாங்கன்னா இங்கே ஒரு கடையில் நின்று இதை சாப்பிட்டு போவாங்க. நம்ம ஊருக்கு இதை தேடி வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து எல்லாம் சேலமுக்கு போய் இதை சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து பாண்டிச்சேரி மக்களுக்காக இங்கே வந்துருக்கு. நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணலாம். நொறுக்கல் அண்டு பன் செட்டு நம்ம அதையும் சாப்பிட்டு பார்த்தோம். தம்பி, நீங்கள் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. நம்ம கேட்ட பிளெயின் நொறுக்கல். இது கைண்ட் ஆஃப் நொறுக்கல்னால் வேறு ஒன்றும் இல்லை, கைண்ட் ஆஃப் பேல்பூரி மாதிரி தான். அவங்க நம்ம இப்போ சாப்பிட்டோம் இல்லையா தட்டை, அதே நொறுக்கி போட்டு அதில் மிக்சர்லாம் ஆட் பண்ணி அதே காய்கறி, அதாவது பீட்ரூட்டு, ஆனியன் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட்டைன்னா எல்லாடப்பா, உனக்கு தெரியாதா என்ன? சின்ன வயசுலேருந்து எவ்வளோ நேரம் சாப்பிட்ருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு தட்டை வேறு எல்லாடை வேறுன்றது நம்ம வந்து இப்போ தான் அவங்க சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, எல்லாடையில் வந்து நம்ம அரிசி மாவு போட்டு இந்த பொட்டுக்கடலாம் ஆட் பண்ணி சில பேர் விருப்பப்பட்டிங்கன்னா மிளகெல்லாம் உடச்சி போட எல்லாடை செய்வீங்க. ஆனால் தட்டை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்லாம். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறுமனே பிளெயினான அரிசி மாவு வித் அதில் வந்து லைக் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ இந்த நொறுக்கலுக்கு வருவோம். நொறுக்கல்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த பேல்பூரி மாதிரி தான் சொன்னேன் இல்லையா? இந்த மிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கலர் கலராக இருக்குது. ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர், ஒயிட் கலர் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே நொறுக்கி போட்டு சும்மா செஞ்சுருக்காங்க. அண்டு கார்லிக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக போயிடுவோமா? இதுவும் சேம் கைண்ட். இந்த மிக்சரில் இருக்கிற முள்ளாட்டெல்லாம் கூட இருக்குது. இதை பொறுக்கி சாப்பிட்றதுக்குன்னே நம்ம டீமில் ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்களே நீங்கள் கூட்டின்னு வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள். எப்படி அந்த தட்டுவடை செட்டு சாப்பிட்டோமோ அதேமாரி தான். ஸோ அதை எடுத்து இப்படி பிடிச்சி சாப்பிட முடியாதவங்க நீங்கள் இதேமாரி ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் இன்னொரு க்ரன்ச்சினஸ் எலமெண்ட் தேவைன்னும் போது இந்த மிக்சர் ஆட் பண்ணி தராங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் நொறுக்கலுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். பார்த்தோன்னே நீங்கள் இதை வந்து பர்கர்னு நினச்சிருப்பீங்க. அதான் கிடையாது. இது வந்து சேலம் பன் செட் அண்ட் வித் சாஸோடு கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இதையும் வந்து ஒரு பைட் பண்ணிவிடும். போலாமா? பன் செட் வந்துடுச்சு. இது பார்க்குறதுக்கு ஒரு மினி பர்கர் மாரியே இருக்குல்ல, நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இதையுமே அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம். தமிழ்நாடு ஸ்டைல் பர்கர். உள்ள அந்த பேட்டி மட்டும்தான் மிஸ்ஸிங். மற்றபடி இந்த வெஜ்ஜீஸ், மயோனைஸ், ஆனியன் இருந்தாலே எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ நல்லாயிருக்கு. இந்த ப்ரெட்டுமே நல்லா தின்னாக இந்த கிரில்லில் வச்சு அமைக்கிருக்காங்க. ஸோ வாவான்னு அழைக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டுவடை செட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அண்ட் வந்து ஒரு நொறுக்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அண்ட் சேலமோட பர்கர் அதாவது பன் செட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து தமிழ்நாட்டின் ஒரு பாரம்பரிய ஸ்நாக்கு. ஸோ நம்ம வந்து என்ன தான் வந்து இந்த சம்பா, கட்லெட்டு, இந்தமாரி வேறு பானிபூரி இதெல்லாம் போயிருந்தாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இதை நம்ம ட்ரை பண்ணலாம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து நிறைய எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ இல்லை டேஸ்ட் என்ஹான்ஸரோ எதுவுமே இல்லை. அவங்க இப்போ தான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த கேரட்டு, பீட்ரூட் கூட துருவி தான் அவங்க வந்து அதில் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அந்தளவுக்கு வந்து சுத்தமாகவும் இருந்து அந்த ஹைஜீனிக்காகவும் இருந்து டேஸ்ட்டும் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனாலே அந்த சாப்பிட்டோடனே ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நாக்குலையும் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா தாண்டவும் மாட்டுது.
ஸோ சாப்பிட்ட வரைக்குமே எங்களுக்கு வந்து நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டோம். எல்லாருக்குமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இது வந்து மஸ்ட் ட்ரை பிளேஸ் தான். ஒன்ஸ் அகேன் நான் வந்து இந்த கடை பேர் என்னன்னு சொல்லிடுறேன். செயின்ட் ஆண்டனிஸ் தட்டுவடை செட்டு ஷாப் தான் இது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பா கோயில் இருக்கும், பாண்டிச்சேரி ஃபேமஸான கோயில். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஆப்போசிட் கடை தான் நம்ம இந்த கடை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து இங்கே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்குறான் மச்சான் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதேமாரி ஒண்டர்ஃபுல்லான கண்டென்ட் தான் சொல்லியிருப்பேன். தமிழன் காட்டுறாரு.